கடன் தொல்லை அவருடைய தலைக்கு மேலே சென்று விட்டது. நாம இனிமேலு வாழ முடியாது. ஏன்னா மனைவியினுடைய நகை எல்லாத்தையும் வித்தாச்சு. வீட்டை அடமானத்துல இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் வீட்டை என்ன செய்யலாம், எடுத்துக்கொண்டு போய்விடலாம். பொருட்கள் அனைத்தையும் மைக் நிறைய வச்சிருந்தது. பாதிக்கு முக்காவாசி மேல வித்தாச்சு. ஒன்றுமே இல்லாத, உணவுக்கு கூட வழியில்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதர் தள்ளாடி கொண்டிருக்கிறார். இப்போ குடும்பத்தோடு இணைந்து நாம் தற்கொலை செய்து கொள்வோம், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு, வாழ்வின் அடுத்து ஒன்றுமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த குடும்பமானது தள்ளப்படுகின்றது. அவரு முக்குடல் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. போயிட்டு அங்க மருந்து கடையில போய் மருந்து வாங்கிட்டு வர செவ்வாய்க்கிழமை அது. இப்போ மருந்து வாங்க போகின்ற போது அவருடைய நண்பர் ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, முக்குடல் பேருந்து நிலையத்தில் நின்றுக்கிறார். இவரை பார்த்த உடனே ரொம்ப சோகமான முகத்தை, கவலையோடு இருந்த முகத்தை பார்த்தும் அவர் என்னன்னு கேட்கும்போது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, கடன் பிரச்சனை வேற என் தலைக்கு மேல ஏறிக்கிட்டே இருக்கு, நான் என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லி இவர் கண்ணீரோடு சொல்லியிருக்கிறார். அவர் வாங்க நம்ம பக்கத்துல கல்லிடை குறிச்சி அந்தோணியார் ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்துக்கு நாம போயிட்டு வரும் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு, கூப்பிட்டு போயிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, சாமி நான் அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று அந்தோணியாருடைய முகத்தை பார்த்ததும் எனக்குள்ளாக இனம் புரியாத ஒரு நம்பிக்கை, அவருடைய அந்த தெய்வீகம் கலந்த முகத்தை பார்க்கின்ற போது இவர் எப்படியாவது என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட மாட்டாரா, இவருடைய பாதத்தில் நான் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற போது நிச்சயமாக இவர் ஒரு தந்தையை போல இருந்து என்னுடைய குடும்பத்தை உயர்த்து விடுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் பிறந்தது. அந்த முகத்தை பார்த்து ஏறக்குறைய சொல்லும்போது சொல்றாரு, 1 மணி நேரம் நான் கண்ணீரோடு அழுதேன். அவர் பேர் அந்தோனியான்னு அவருக்கு தெரியாது. அந்த சுருவத்தை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறாரு, மனத்தை கண்ணீரோடு அழுது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்படியாவது விடுதலை பெற்று விட மாட்டேன், என்னுடைய குடும்பமானது எப்படியாவது தப்பித்து விடாதா என்கின்ற அத்தகைய ஒரு எண்ண ஓட்டத்தோடு அவர் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தற்கொலைக்கான முடிவானது மாற்றப்படுகின்றது. மீண்டுமாக குடும்பத்திற்கு செல்கிறார். ஓரிரு நாட்களில் அவருடைய சொந்த பந்தங்கள் வருகிறார்கள். அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்கின்றன. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை பெரிய நிறுவனமாக மாற்றி இருக்கிறார். சொல்லும்போது சொல்றாரு, சாமி எந்த வேலையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருடைய முகத்தை பார்க்கதான் எனக்கு வேலை. அந்தோணியாருடைய முகத்தை பார்த்து அவரை அந்த ஆலயத்தை கொடிமரத்தை சுற்றி 13 முறை சுற்றி வந்து அவருடைய பாதத்தில் மெழுகுதிரி ஏற்றி நான் ஜெபித்தால் மட்டுமே எனக்கு ஒரு மன நிறைவு. காரணம், அவர்தான் என்னுடைய குடும்பத்திற்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவர்தான் என்னுடைய குடும்பத்திற்கு புதிய நம்பிக்கையை தந்தவர். எல்லாம் முடிந்து போய்விட்டது, அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று நினைத்தேன். ஆனால் அந்தோணி ஐயா என் குடும்பத்தை காப்பாத்திட்டார் சாமி. அதனால நான் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அவருடைய பாதத்துல 1 மணி நேரமாவது போய் ஜெபம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி என்று அவர் சொன்னார். இந்து சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரர். அந்தோணியாருடைய பாதத்தை நம்பிக்கையோடு தேடி வரக்கூடிய பிள்ளைகளை, அவர்கள் எந்த மதமாக யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுக்கு அந்தோணியார் அவருடைய பரிந்துரையால் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார்.